நிலையான நித்தியமான மகிழ்ச்சி தருகிற கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாராம். பக்தனுக்கு அவர் செய்திருக்கிறார். கேட்போமா? சங்கீதம் 113:9. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களை, பிள்ளை பெறாதவர்களை பார்த்துதான் மலடி என்று உலகம் சொல்லுகிறது. இன்று கூட அநேக சபைகள், திருச்சபைகள் ஆத்மாக்களை ஈண்டெடுக்க, அதாவது புதிய மனுஷர்களை இயேசுவின் அன்பு வழியிலே, அன்பின் பாதிலே நடத்த மனதற்றவர்களாய் ஒரு மலடியை போல இருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட திருச்சபையாரை, அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் மாற்ற வல்லவர். இங்கு சொல்லப்பட்டிருக்கபடி மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்கினாராம். இன்றைக்கு கூட இந்த வார்த்தை கேட்கிற அன்பர்களே, சாராளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது, வயது சென்றவளாய் இருந்தாள். ஆனால் அந்த கர்ப்பத்தில் குழந்தையை வைத்தது கர்த்தர் தான். அதே போல தாய் மரியாள் புருஷன் அறிமுன்மே பரிசுத்தாவினாலே உருவாகிய இயேசுவை பெற்றெடுத்தாங்க. அதுவும் ஒரு அற்புதத்தை செய்தவர் கர்த்தர் தான். ஆக உங்கள் வாழ்க்கையில எது மகிழ்ச்சிக்கு தடையா இருக்கோ அதை ஆண்டு இப்போ உடைத்து போடுகிறார். இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில சரீரத்துக்கு வேண்டிய அற்புதத்தையும் செய்வார், உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய அற்புதத்தையும் செய்வார், உங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மைகளை அவர் செய்ய போகிறார். ஆக சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அதிசயங்களின் தேவனே, இந்த வார்த்தை கேட்டு இந்த நேரத்திலும் கர்ப்பத்தின் கனிக்கா ஜெபிக்கிற யாவருக்கும் நீ கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை தாரும். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, ஆவிக்குரிய மலடியா இருக்கக்கூடியவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு ஆத்மாதாயம் செய்யட்டும். தொடர்ந்து ஆண்டவரே, சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிற எல்லா வியாதிகள், விக்கிரங்கள், சாபங்கள், கடன் சுமைகளை மாற்றி ஒவ்வொரு மகிழ்ச்சியாக்கும். ஆசீர்வதி இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பு சகோதரன் மணியை. காட் பிளஸ் யூ.